பெரியாரை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாரு, சாமி கும்பிடுறியா கும்பிடு, ஆனால் பாப்பான் எப்படி சாமி கும்பிடுறானோ அப்படியே நீயும் கும்பிடு. எப்படின்னா, பாப்பான் விரதம் இருக்க மாட்டான், மாலை போட மாட்டான், அழகு குத்த மாட்டான், அக்னி சட்டி ஏந்த மாட்டான், மொட்டை போட மாட்டான், சாமி ஆட மாட்டான், தன் சொந்த காசை செலவழிக்க மாட்டான், பாத யாத்திரை போக மாட்டான். அவர் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்க. எங்கேயாவது நம்ம பார்ப்பனர்கள் விரதம் இருக்கிறாப்லையா, மாலை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போகிறாப்லையா, இல்லை அழகு குத்துறாப்லையா, இல்லை அக்னி சட்டி அதுவும் எந்திரதில்லை, மொட்டை அதுவும் கிடையாது, சாமி ஆடுறது அதுவும் இல்லை, தான் சொந்த காசை செலவழிக்கிறது அதுவும் கிடையாது. இப்போ நான் பாருங்கள், சூத்திரர்கள்னு சொல்லி இவர்களை ஒதுக்கி வச்சுவிட்டு, ஆனால் இவன் பாருங்கள் இப்போ பித்துக்குழித்தனமாக போய் எல்லா செலவும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கோவிலில் உண்டியில் காசு போடுறது எல்லாம் பெரும்பாலும் நம்ம பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் தான் போடுறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதோட பலன் யாருக்கு போகுது? அங்கே மணி ஆடிக்கிட்டு இருக்கிற பார்ப்பனர்களுக்கு தான் போய் சேருது. இதை தான் ஒரு பெரியார் கண்டிக்கிறாரு. நீ ஏன்டா போய் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற, அவனை பார்த்து நீ திருந்த மாட்டியா? அதாவது இந்த இந்து மதத்துக்கே நான் தான் சொந்தக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல அவன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கிறான். அடுத்தாப்புல பாருங்கள், பாத யாத்திரை போக மாட்டேன்னு சொன்னாப்லையா, குறிப்பாக உண்டியலில் காணிக்கையும் தட்டில் தட்சணையும் போடவே மாட்டான், அது மாதிரி நீ கும்பிட்டுட்டு போ அப்படிங்கிறாரு தந்தை பெரியார். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், பல பிரச்சனைகள் இந்து மதத்தில் போயிடும். இந்த கோவிலில் சாமிக்கு போட்டிருக்கிற நகைகளில் முக்கால்வாசி நகைகள் போலியான நகைகளாக சொல்லப்படுது. ஏன்னா நீங்கள் கருவறைக்குள்ளே நீங்கள் வேறு யாருமே போக முடியாது, செக்கிங்லாம் போக முடியாது. அங்கே பசுமண்ணாலான பல பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொடுத்த காணிக்கையினால் செய்யப்பட்ட பல தங்க விக்கிரகங்கள்லாம் அப்படியே மாற்றப்பட்டு அதே மாதிரி செஞ்சு பித்தளையிலையோ வேறு இதுலேயோ வச்சு செஞ்சு அதை கோவிலில் வச்சு விட்றாங்க. இதை கண்டுபிடிக்கிறது யார்? வேறு ஜாதி தான் உள்ளே நுழைய முடியாத, கருவறைக்குள்ளே தான் தடை போட்டு வச்சுருக்குறாங்கல்ல. அதனால் அந்த இடங்கள் ஃபுல்லாக என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படாது, விஷயமும் வெளியில் வராது. ஆனால் அதுக்கு இந்து மதத்தில் இப்படி சொல்லியிருக்குது, அது பரிகாரம் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லுவாங்களே ஒழிஞ்சு, இவர்கள் தான் கருவறைக்குள்ளே இருக்கணுங்கிறதுக்கு எந்த சட்டத்தையும் அவர்களால் காட்ட முடியாது இந்து மதத்தில். இதை காலங்காலமாக பழக்கமாக போனதுனால இதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ எங்களுடைய முன்னோர்கள்லாம் எதனால் மதம் மாறினாங்கன்னாக்க இந்த மாதிரி ரீசன்கள்னால தான். தன்மானம் ஏற்பட்டதுனால, எதுக்குடா நம்ம இந்த மதத்தில் இருந்துக்கிட்டு சூத்திரன்னு ஒரு கெட்ட பேரையும் வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளேயும் போக முடியாது. கோயிலில் போனால் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு எல்லையை வச்சுருக்குறாங்க, அந்த எல்லைக்குள்ளே நின்றுட்டு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு போகணுமா? ஆனால் பிராமணர்கள் மட்டும் உள்ள லாஸ்ட் வரைக்கும் போகலாமா? இது என்ன மதம் இது? உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்ப்புகள், இந்த காலத்திலே இப்படி எதிர்ப்புகள் இருக்கிறப்ப அந்த காலத்தில் எப்படி இருக்கும்? அதெல்லாம் எதிர்ப்புகள்லாம் முறியடிச்சு தான் அவர்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறினாங்க. ஒழிஞ்சு போச்சுங்கிறாங்களே, இந்த கோயிலுக்கு போனா மாத்திரம் ஏன் வெளியில நில்லுங்கிறான், சாமிய தொட்டா தீட்டாகும்னு சொல்றான். அப்போ தீண்டாம எங்க போச்சு? ஏமாத்துறான். ஆகையினால தீண்டாம இல்லைன்னு சட்டத்திலையும் சொல்லிட்டான், தத்துவத்திலையும் சொல்லிட்டான். காரியத்துல மட்டும் சில இடங்கள்ல வச்சுக்கிட்டு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறான். அநியாயமால இருக்குது அப்படின்னு அந்த கோயிலையும் தீண்டாம இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பிச்சு ஆளுங்களை சேர்த்த. கர்ப்ப கிரகத்துக்குள்ள போக போறோம், அந்த கோயில்ல சாமி இருக்கிற வீட்டுக்குள்ள போவோம், கஷ்டம் ஏதாவது வந்தா வரும், யார் யார் வர்றீங்கன்னு நிறைய ஒரு 1000-2000 பேர் கூட்டாங்க. ஒரு நாள் ஏற்பாடு பண்ணணும், போறோம்னு ஆரம்பிச்சோம். என்ன சொல்லியும் நம்ம கலைஞர், முதல்வர், டாக்டர்
அவர் சொன்னாரு, சொல்லி அனுப்பிச்சார். எதுக்கு இந்த வேலைக்கு இவர் போறாரு, இது ஒரு பெரிய கலவரம் மட்டும் ஆகி போகுமே, நானே சட்டம் பண்ணி போடுறேன், தாராளமா போயிடலாம் 2ஆம் பேருக்கு தெரியாம, இல்லைன்னா இப்படி இப்படி போகணும் அப்படின்னு. சரி, அவர் சொன்ன உண்மையை ஒத்துக்கிட்டேன். 15 நாள் ஒத்தி போட்டேன். கலவரம் இல்லாம நடக்காது. இப்போ ஒரு கோயிலுக்கு போனாச்சுன்னா அப்புறம் இன்னொரு கோயிலுக்குன்னு வரும், அதனால சட்டத்திலேயே செஞ்சிடுவோம்னாரு. சரின்னு ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி அவரு ஒரு 2 நாள்ல ஏறக்குறைய சட்டமே பண்ணி போட்டார். நம்முடைய கோயில்கள்ல, இந்துக்களுடைய கோயில்கள்ல இந்துங்கிற தலைப்புல வந்த எவனும் பூஜை பண்ணலாம், பாப்பான் தான் பண்ணணும்னு இல்ல அப்படின்னு சட்டம். இந்த காணொலியில் பார்த்தீங்களா எந்த அளவு பெரியார் நம்ம மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, அவர் ஒரு கன்னடராக இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு, அவர்களுடைய முன்னேற்றத்தில் எவ்வளோ பங்கு வகுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இவரையும் ஒரு தமிழர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்களே. தமிழன், இப்போ கமல்ஹாசன் சொன்னதையும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த தமிழ்லேருந்து பிறந்தது தானே கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு எல்லாமே. இப்போ சீமான் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா எல்லாருமே தமிழர்கள் தான். இப்போ சீமானே ஒத்துக்கிறாரு, கமல்ஹாசன் சொன்னது பிறகு அவர் ஒத்துக்கிறாரு. அதான் நம்ம பார்க்குறோம்.